புதுவையில் இந்த மாணவி மரணம் இந்த வழக்குகளில் அலட்சியம் காட்டியதாக எழுந்த புகார் காவல் ஆய்வாளர் பணி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரத்தை செய்தியாளர் பழனிவேல் வழங்க கேட்கலாம். பழனிவேல், எந்த ஆய்வாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்? அதோடு அந்த காவல் நிலையத்தில் இருந்த மற்றவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? வணக்கம். புதுச்சேரியில் கடத்தப்பட்ட 9 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்டு கால்வாயில் வீசிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை கண்டித்து மாணவர்கள், சமூக அமைப்பான எதிர்கட்சியினர் புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவித்து வந்த நிலையில் அங்கே போராட்டங்களும் வலுத்து வந்தது. மேலும் சிறுமியின் உயிரிழப்புக்கு நீதி கேட்டும் இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெற்ற வெள்ளிக்கிழமை பந்து போராட்டமும் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கு புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்த 57 வயதான விவேகானந்தா மற்றும் கருணாஸ் ஆகிய 2 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனையே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சம்பவத்திலிருந்து கைது செய்யப்பட்டுள்ள 20 மீதும் போக்சோ மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 6 பிரிவுகளில் முத்தியால்பேட்டை காவல் நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் IPS அதிகாரி கலைவாணன் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு வழக்கு விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல் தரப்பில் இந்த சிறுமி ஜிப்மர் மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு நடத்தப்பட்டு இப்போ சிறுமியின் உடல் அடக்கம் செய்வதாக எடுத்துச் செல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சவுந்தரராஜன் செய்தியாளர் சந்திப்புல தெரிவிச்சிருக்காங்க. அதுல என்னன்னா, புதுச்சேரி முத்தியால்பேட்டை காவல் ஆய்வாளர் தனசெல்வம் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் காவல் நிலையத்தில் உள்ள மற்ற காவலர்களுக்கும் நடவடிக்கை எடுக்கும் இது சம்பந்தமாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் குற்றவாளிகள் விரைந்து தண்டனை வழங்கவும் தனி சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பழனிவேல். காவல் ஆய்வாளர் உள்ளிட்டவங்க இந்த விவகாரத்தில் தாமதம் காட்டினார்களா? ஏன்னா மாணவி காணோன்னு சொன்னப்பயே உடனடியாக தேடி இருந்தால் அவரை உயிரோட மீட்டிருக்க முடியுமா? இந்த நிகழ்வுகளுக்கு முன்பாக தடுத்திருக்க முடியுமான்றது எல்லோருக்குள்ளும் எழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரை இப்போது ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். அதுதான் இந்த முக்கிய செய்தியினுடைய விளக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.